செய்தி, குடும்பம், மலர் தோட்டம், நினைவு நாள், குருவி, கோ, மஞ்சி, விபூதிப்பூர், கிண்ணம், குரு, வெல்லம், மோர்வா. இவைகெல்லாம் என்ன என்று நினைக்கிறீர்களா? தமிழ் காலையில் தமிழை பற்றி பேசுகிறது என்றார். இவை பீகார் மாநிலத்தில் உள்ள தமிழ் பெயர்கள். தமிழ் பெயர்கள் என்றால் ஏதோ இது ஒரு ஊருக்கு மட்டுமல்ல, தொகுதியின் பெயர்கள். சட்டமன்ற தொகுதி, தற்போது தேர்தல் நடக்கின்ற பீகார் மாநிலத்தின் சட்டமன்ற தொகுதியின் பெயர். செய்தி, சட்டமன்ற தொகுதி. குடும்பம், சட்டமன்ற தொகுதி. மலர் தோட்டம், சட்டமன்ற தொகுதி. நினைவு நாள், சட்டமன்ற தொகுதி. குருவி, சட்டமன்ற தொகுதி. கோ, சட்டமன்ற தொகுதி. மஞ்சி, சட்டமன்ற தொகுதி. விபூதிப்பூர், சட்டமன்ற தொகுதி. கிண்ணம், சட்டமன்ற தொகுதி. குரு, சட்டமன்ற தொகுதி. வெல்லம், சட்டமன்ற தொகுதி. மோர்வா, சட்டமன்ற தொகுதி. இதில் 4 வடமொழி லைட்டாக கலந்தது இருக்கு. மீனாப்பூர், காந்தி சட்டமன்றம், ராம்நகர், ராஜ்கீர். இவை சற்று தமிழ் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏறத்தாழ 15க்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் மிக மிக தமிழில் இருக்கிறது. செய்தி, குடும்பம், மலர் தோட்டம், நினைவு நாள், குருவி, கோ, மஞ்ச், விபூதிப்பூர், கிண்ணம், குரு, வெல்லம். இவையெல்லாம் தமிழ். மோர், பொருவா, நம்ம மோர் குடிக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட தமிழ் பெயர்கள். சரி, இதற்கு என்ன காரணம்? இதே ஜார்க்கண்டிலும் இது போன்றுதான் இருக்கிறது. அங்கு தமிழ் பெயர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கங்கை நதி அங்குதான் கடலில் கலக்கிறது. ஜார்க்கண்ட் பல கங்கை நதி டெல்டாவாக அங்கே மாறி பல்வேறு 100 கிளைகளாக போய் கலக்கிறது. கங்கை நதி பிரிந்து அதை செழிப்படைய செய்கிறது பீகார் அண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்தில். ஏன் இது கல்கத்தா வரையுமே பல்வேறு சிறு 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 நதிகளாக மாறிவிடுகிறது. நேரு பிறந்த ஊரிலிருந்து திரிவேணி சங்கமத்தில் கங்கா, யமுனா, சரஸ்வதி இணைந்து பின்பு அது பல்வேறு நதிகளாக பிரிந்து 100 நதிகளாக பிரிந்து கடலில் கலக்கும் போது நீங்கள் திருச்சியில் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் உள்ள அந்த காவிரி நதி பிரியும். டெல்டாவாக தான் ஸ்ரீரங்கம் இருக்கும். நடுவில் ஒரு தீவாகத்தான் இருக்கும். அது போன்ற நிலைமை தான் அங்கே இருக்கின்றது. ராஜராஜ சோழன் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு படையெடுத்து போகும்போது அந்த பகுதியில் தங்கிய 5 லட்சம் 10 லட்சம் மக்கள் தான் அங்கே தமிழ், வேற ஒன்றும் இல்லை. அந்த காவிரி கரை அடங்கும் வரை வெயிட் செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி போது போரில் 10 லட்சம் செல்லும் போது 5 லட்சம் அங்கே தங்கி விடுவார்கள். 5 லட்சம் தான் முன்னேறி செல்வார்கள். அங்கு 2 லட்சம் இப்படியாக கடைசியால் சிறு குழுக்கள் தான் வென்று வந்தது. இதைத்தான் நாம் கூறுகின்றோம். செய்தி, குடும்பம், மலர் தோட்டம், நினைவு நாள், குருவி, கோ, மஞ்சி, விபூதிப்பூர், கிண்ணம், குரு, வெல்லம்,